நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சவ்வரிசியும் சேமியா வச்சு பால் பாயசம் தான் பண்ண போகிறோம். பால் பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் அரைக்கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இது கூட வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட எக்ஸ்ட்ரா அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது கூட வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான சவ்வரிசி சேமியா பால் பாயசம் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.